வணக்கம் குருஜி. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். இப்போ செவ்வாய் பயிற்சி, இந்த ரிஷபராசியில் வரக்கூடிய செவ்வாய் மேஷராசிலேருந்து ரிஷபராசி வராது. இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? பொதுவாக ஒரு இன்ட்ரோ, எத்தனை நாட்கள் இந்த ரிஷபத்தில் இருப்பார், என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரோ கொடுங்க. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானோட பயிற்சி. இது வரைக்கும் செவ்வாய் பகவான் மேஷத்தில் ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் இப்போ இதுலேருந்து விலகி ரிஷபராசிக்கு வரப்போகிறார். ரிஷபராசி சுக்கிரனோட வீடு அப்படின்னாலும் அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். இது மூணுமே ஆல்மோஸ்ட் இவருக்கு ஃபேவரபிள் நட்சத்திரம் தான். ஸோ அந்த வகையில் இந்த ரிஷபராசிக்கு வர்றது ரொம்ப அற்புதமான ஒரு பயிற்சி. ஆனால் என்ன ஒன்றுன்னா, சனி பகவானோட 3ஆம் பருவம் அங்கே விழுறது ரிஷபராசியில். இப்போ தான் சூரியன் அப்படியே விலகி அங்கே போனார். இப்போ செவ்வாய் மாட்டிக்கினார். ஆனால் இதில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா, செவ்வாயும் சனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கல. அதுதான் அந்த சமசப்தமாக பார்வை இல்லை, அந்த சனியோட பார்வை தான் விழருது. ஸோ அந்த வகையில் இந்த ரிஷபராசியில் இந்த செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா மங்களக்காரகன், பூமிக்காரகன், பூமிக்கெலாம் யோகம் கொடுக்கக்கூடியவர். ஸோ செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா செவ்வாய்னா ரத்தம், இரத்தக்காரகன், அதான் உடன்பிறப்புக்காரகன் வச்சது. சக உதரன், உதரம்னா ரத்தம், சக உதரம் சகோதரன், சகோதரன் சகோதரிலாம் அதான், அதுதான் பிராத்ருன்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்டில், பிராத்ரு. அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவானோட பேச்சு ரிஷபராசியில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்த்துருவோம். ஓகே, இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பாகிஸ்தான் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு வரார் இந்த செவ்வாய் பகவான். இந்த செவ்வாயோட பயிற்சி இந்த சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா அஷ்டம சனி போயிட்டுருக்கு, 8ஆம் இடத்துல சனி. அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி செவ்வாயை பார்க்குறார். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயை சனி பார்க்குறார். இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? ஏன்னா அஷ்டம சனியை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நம்ம சொல்லணும். கண்டிப்பாக அதனால் கேட்குறேன். ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கு இந்த அஷ்டம சனி. டெஃபினட்டாக நம்ம சிம்ம ராசிக்கு அது நடக்கும் இது நடக்கும் நிறைய பேர் சொல்லலாம். அது கஷ்டத்து மேலே கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வராங்க. நம்ம யாரையும் நம்ம கலாச்சி எதுவுமே எப்பவுமே கிண்டல் பண்ணி நம்ம எந்த பதிவுமே போட்டது கிடையாது இது வரைக்கும். நீங்களும் சரி, நானும் சரி. கரெக்ட். அவங்களுக்கு உண்டான ஒரு சில சொல்யூஷன்ஸ் கொடுங்க. இப்போ இந்த சிம்மராசி நேர்கள் எப்போவுமே கொஞ்சம் மனம் தளராதவர்கள். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கலாங்கிற ஒரு எண்ணம் எப்போவுமே உண்டு. ஆனாலும் இந்த அஷ்டமத்து சனி வந்ததுலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு இடமாற்றம் நிறைய பேர் கிடச்சிடுது. ரொம்ப நாளாக ஒரு வீட்டில் இருந்திருக்காங்க, திடீர்னு காலி பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம், உத்தியோகத்தில் வீண் பழி அவமானங்கள், அனாவசியமான சண்டை சச்சரவு எல்லாமே இவங்க கொஞ்சம் பார்த்துட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா அஷ்டமத்து சனி. ஏன்னா இவங்க ராசிக்கு ஒரு வரக்கூடாத ஒரு இது. அஷ்டமத்து சனி, கலத்த சனினாலே இவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட அந்த 5 வருஷமாகவே கொஞ்சம் டென்ஷன் தான். 7ஆம் இடத்துல வந்ததுலேருந்தே கொஞ்சம் டென்ஷன் தான். இப்போ அஷ்டமத்து சனி கொஞ்சம் டென்ஷன். சரி, குரு ஒரு ஃபேவரபுளாக இருந்தார், அவரும் இப்போ 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த செவ்வாய் ஜீவனஸ்தானத்துக்கு திக்பலம் அடைகிறது ரொம்ப விசேஷம். ஆனால் அதே சமயம் சனி பகவானோட பார்வை அங்கே விழுறது ஜீவனஸ்தானத்தில். அப்போ இவங்க கொஞ்சம் கடுமையாக போராடித்தான் ஜெயிக்கணும். எப்படின்னா அந்த வேலையில் இவங்களோட கான்சன்ட்ரேஷன், இவங்களோட முன்னேற்றம் எப்படி வேணும் அப்படின்னு நினச்சி தான் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் இவங்களுக்கு ஒரு ஜீவனம் திக்பலம் அடையும். அதே சமயம் இவங்களோட இதில் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறார். பெரிய பாதம் இல்லை, சுகஸ்தானத்தை செவ்வாய் பார்த்தாலே கொஞ்சம் ஒரு உஷ்ணம்தான். ஆனால் குருவும் பார்க்குறதுனால ஓரளவுக்கு இவங்களுக்கு சுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு, செவ்வாயோட 7ஆம் பார்வை இருந்தாலும். ஆனால் 8ஆம் பார்வை 5ஆம் இடத்துல விழுது. குழந்தைகளை நல்லா கவனிச்சுக்கணும். ஆமாம், ஏன்னா விளையாட்டுக்கு போனால் கூட விளையாட்டு இதில் பார்த்துக்கணும் இவங்க கான்சன்ட்ரேஷன். விளையாட்டுங்கிறதுல வினையாகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் இல்லை ஏதோ ஒன்று ஆகிறதுக்கு, அப்போ குழந்தைகளையும் கவனிச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஆன்மீக பயணங்களும் நிறைய பேர் கிடைக்கும். நிறைய பேருக்கு ஆன்மீக பயணம் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் இவங்க அவைல் பண்ணிட்டானாலே ரொம்ப விசேஷம். அந்த டைவர்ஷன்,
அதை கொடுத்துட்டாங்கன்னா நல்லது. மற்றபடி இவங்க எப்போவுமே உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அஷ்டமத்து சனி ஓடின்னு இருக்கு. என்ன ஜீவனத்துக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக ஜீவனத்தை உயர்வடைய வைப்பார். ஏன்னா திக்பலம் அடைகிறார் செவ்வாய். இந்த சனி பார்த்தா கூட இவங்களுக்கு 10ஆம் இடம். ஆமாம். அப்போ இவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பார். என்ன இது வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்தார், பாக்கியத்தை கொடுத்தாருன்னா ரொம்ப கொடுக்கல, பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு இது கிடைச்சிது. இப்போ 10ஆம் இடத்துல வரப்போகிறார். யார்? 9ஆம் இடத்து அதிபதி. என்ன இவங்களுக்கு 4-9 கூடையவர். ரொம்ப விசேஷம். ஏன்னா சுகாதிபதி பாக்யாதிபதி. சுகங்கள் எவ்வளோ இருந்தாலும் பாக்கியம் வேணும், அனுபவிக்கக்கூடிய பாக்கியம். 9ஆம் இடம் கெட்டு போயிருந்தேன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவன் எவ்வளோ சுகமாக இருந்தாலும் வீடு வாகனம் எல்லாம் இருக்கும், கோடி கணக்கில் பணம் இருக்கும், அவன் எங்கே கிடப்பான்? ரோட்டில் கிடப்பான், குடிச்சிட்டு விழுந்து கிடப்பான். அவன் பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான். ரொம்ப மன உளைச்சல்ல அவன் தண்ணி அடிச்சுட்டு ரோட்டில் கிடப்பான். சுகம் பாக்கியம் இல்லை, சுகங்களை அனுபவிச்சிட்டான், பாக்கியம் இல்லை. ஆனால் பாக்கியம் வலுத்திருந்தது அப்படின்னா சூப்பர். அப்போ இந்த 4-9 கூடையவன் 10ஆம் இடத்துல வரார். சனியோட பார்வையை வாங்கினா கூட இவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே. இப்போ வந்து சிம்ம ராசிக்கு வந்து ரொம்ப நாளாக வேலை பிரச்சனை. 8ஆம் இடத்துல வரும்போதே சனி தான் பாடாப்படுத்துறான்னு பார்த்தா கூட இருக்கிறவங்க மேலதிகாரி எல்லாமே நமக்கு வந்து விரோதி மாதிரியே தெரியுறாங்க. நிறைய பார்த்துருக்கோம் நம்ம. அதாவது இப்போ வேலை இருக்குமா இல்லையா, ஆனால் வேலை போயிட்டுருக்கு. ஆமாம். வேலையில் பிரச்சனைகள் எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. நல்லா போயிட்டுருக்கு, நாங்கள் நல்லா தான் இருந்தோம் இந்த ஆஃபீஸில் இந்த கம்பெனியில், திடீர்னு ஏன் அப்படி மாறுது அப்படின்னு பார்க்கும்போது அது அஷ்டம சனி. ஓ சனி தான் இதை பாடாப்படுத்துறாரா அப்படின்னாக்கா கூட இருக்கிறவங்களும் சேர்ந்து பண்ணுவாங்க, அவங்க கூட சேர்ந்துப்பாங்க. 2 பேர் எல்லாமே ஒன்றா சேர்ந்துன்னு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டு வராங்க. ஏன்னா இது கேட்குறேன் அப்படின்னா 4ஆம் அதிபதி இப்போ பார்க்குறாரு சனி. 4ஆம் அதிபதினாவே வேலையில் ஏதோ ஒரு மாற்றம் வரணும். அது நல்ல மாற்றமாக இருக்குமா இல்லை கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மாற்றமாக இருக்குமா? அற்புதமான கேள்வி. என்னென்னா நீங்கள் சொன்னதை பார்த்தோன்னே எனக்கே சிரிப்பு வருது. என்னென்னா ஒரு ஆள் அடித்தா பரவாயில்ல, 4 பேர் சேர்ந்து அடித்தாங்க சுற்றி கரெக்டு. ஏன்னா சனி அஷ்டமத்தில் இருக்கார், ராகு 7ஆம் இடத்துல இருக்கார். ராகு 7ஆம் இடத்துல இருக்கார். முன்னாடி குரு வந்து 11ஆம் இடத்துல இருக்கும்போது ராகுவை பார்த்துருந்தார், பிரச்சனை இல்லாமல் இருந்தது. ஏதோ அஷ்டமத்து சனி மட்டும் ஓடிட்டு இருந்தது. இப்போ இப்படி மாறி இந்த மாதிரி வந்தோடனே ராகு 7ஆம் இடத்துல ஃப்ரீயாக இவங்களுக்கு டென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. யார் மூலமாக? நண்பர்கள் மூலமாக. இவங்களுக்கு நண்பர்கள் நிறையா. ஆனால் அதே நண்பர்கள் தான் இப்போ விரோதிகளாகவும் இருக்காங்க. கண்டிப்பாக. ஆமாம். அதே நண்பர்கள் விரோதிகளாக இருக்காங்க. ஏன் முடியாத ஒரு இது சார் சிம்மத்துக்கு. ஏன்னா ஜென்ம ராசியில் கேது ஞானத்தை கொடுத்துட்டுருக்கார். இது பண்ணாத, இது பேசாத, நண்பர்களை நம்பாத அப்படின்னு. ஆனால் இவங்களுக்கு வந்து நம்பிடுவாங்க. அதுதான் பிரச்சனை. ஸோ எல்லா கிரகங்களும் சரி பரவாயில்ல, குருவாவது கொஞ்சம் நல்லபடியாக இருப்பார், தனக்காரகன் அப்படின்னு பார்த்தா அவரும் வந்து விரயத்தில் உட்காந்துட்டுருக்காரு. மறைவே ஆப்போசிட்டாக தான் இருக்குது, மறைவு. ஆனால் இவங்களுக்கு இப்போ செவ்வாய் வந்து இந்த 45 நாள் ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்க போகிறார். சனியோட பார்வையை விட்டுருங்க, சனியோட பார்வையை விழுந்தாலே லேசினஸ் தான் வரும், மந்தம், அவ்வளோதான். மற்றபடி பெரிய செவ்வாயும் சனியும் தான் பார்த்துக்கப்படாது, சமசப்தமமா இவரோட பார்வை மட்டும்தான் விழாடுது. ஸோ செவ்வாயோட அந்த ஸ்தான பலம் கொஞ்சம் குறையும் சனியோட பார்வை விழுறதுனால. அதை நீங்கள் எடுத்துக்கங்க, அப்படி எக்ஸ்ட்ராவா பூஸ்ட்டு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ 10ஆம் இடம் அப்படிங்கும்போதே ஜீவனம் விஷயமாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். செவ்வாய் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா 4-9 கூட அதிபதி, கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு அற்புதமான ஒரு பயிற்சியாக தான் அமையும். மற்ற கிரகங்கள் துணை இல்லைன்னாலும். சரி, அதான் 7ஆம் இடத்துல ராகு. நீங்கள் சொன்ன மாதிரி நண்பர்களும் பாடாப்படுத்துகிறாங்க. நண்பர்கள்ன்றது வெளி வட்டார நண்பர்கள் மட்டும் இல்லை, வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களும் நண்பர்கள் தான். ஏன்னா ஒத்துழைப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, சக ஊழியர்கள்னாலே நண்பர்கள் தான், நட்பு வட்டாரத்தில் தான் வருவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நல்ல அனுசரணை இருந்திருக்கும். இந்த அஷ்டம சனி வந்த பிறகு அவங்களும் மாறி இருப்பாங்க, முகங்களே மாறும். ஆமாம், பார்த்தீங்கன்னா இந்த முகமா, சிரிச்ச முகம் இப்படி வெறுப்பா இருக்க நம்ம மேல அப்படின்ற மாதிரி. உதவி செய்கிற நட்பு கூட இப்போ உதவி செய்ய முடியாத சூழ்நிலை. கரெக்ட். செய்கிறேன்னு சொல்லிட்டு போனாரு, வீட்டில் போய் யார் பேச்சு கேட்டாருன்னு தெரியல, உதவி செய்யல. உதவின்றது பணம் வரவோ ஒரு ஆறுதலுக்கான ஒரு 4 வார்த்தையோ, கரெக்ட், எதுவுமே நம்மக்கிட்ட நமக்கு கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி, எதுவுமே வரல அப்படின்ற மாதிரி சிம்ம ராசிக்கு நிறைய போராட்டங்களை கொடுக்குது. இந்த 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலையும் ஒன்று, இந்த அஷ்டம சனி, இப்போ கோச்சாரத்தில் ஒரு சில கிரகங்கள் சரியில்லைன்னு சொல்லிட்டீங்க, இதெல்லாம் ஓரளவுக்கு சரியாகுமா?
இந்த டைமில். ஆமாம், ஏன்னா செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு நல்ல இது கொடுக்கும். அதான் நான் சொன்னேன், இந்த இதெல்லாம் இருந்தால் கூட இந்த செவ்வாய் பகவான் வந்து எங்கே அழகாக வர்றாருன்னா ஜீவனம். ஜீவனம் அப்படின்னாலே உத்தியோகம், தொழில், வியாபாரம், இது இருந்தால் தான் ஜீவனமே. என்ன அப்போ ஜீவனஸ்தானத்துக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் திக்பலம் அடைஞ்சு இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முயற்சிகளின் பேரில் முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, ஏன்னா இப்போ அவங்களுக்கு தெரியும் இந்த நண்பன் எப்படி, இந்த நண்பன் எப்படின்னு. ஸோ அனலைஸ் பண்ணிவிடுவாங்க. அப்போ இந்த செவ்வாய் வந்து உறுதுணையாக இருப்பார். கொஞ்சம் நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த செவ்வாயோட பயிற்சியில். ஓகே, பரிகாரம் சிம்மராசிக்கு. சிம்ம ராசிக்கு பரிகாரம், ஞாயிற்றுக்கிழமை முருகப்பெருமான் கோயிலுக்கு போக சொல்லுங்கள். சண்டே நிறைய பேருக்கு லீவ் இருக்கும், ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி நிறைய பேருக்கு. ஸோ கண்டிப்பாக சண்டே அன்றைக்கி முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு முருகனை வழிபாடு பண்ணுங்க சொல்லுங்கள். தியானம் பண்ணி மனசார வழிபாடு பண்ண சொல்லுங்கள். அஷ்டமத்து சனி, 7.5 சனி எதாக இருந்தாலும் சரி, ராகு எங்கே இருக்கட்டும், கேது எங்கே இருக்கட்டும், அற்புதமாக ஒரு தைரியம் கிடைக்கும். அப்போ இந்த சவாலை சமாளிக்கிற ஒரு பக்குவம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த முருகப்பெருமான் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறதுனாலே இந்த 4-9 கூடைய அதிபதி செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் அற்புதமான ஒரு திக்பலம் அடைந்து ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.